மாதம்பட்டி ரங்கராஜ் மீது அவரோட 2வது மனைவி ஜாய் கிறிசல்ட் அளிச்ச புகார் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இந்த ஒரு நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் தன் அடிச்சதுல காது கேட்காம போயிடுச்சுன்னு பகீர் கிளப்பியிருக்காங்க ஜாய் கிறிசல்டா. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். சமையல் தொழில் மூலமா பிரபலமானவர் தான் கோவையை சேர்ந்த மாதம்பட்டி ரங்கராஜ். பாரம்பரிய முறைப்படி கிராமிய சமையல்களை செய்யும் இவரது யூடியூப் சேனல் குறுகிய காலத்திலேயே பெரும் வரவேற்பு பெற்றுச்சு. இவர் தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான சமையல் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ரொம்பவே பிரபலமானாரு. இவர் மெஹந்தி சர்க்கஸ் போன்ற ஒரு சில திரைப்படங்கள்லயுமே நடிச்சிருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜனோட 2வது மனைவி ஜாய் கிறிசல்டா சமீபத்துல ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிச்சாங்க. அப்போ அவர் தன்னோட கணவர் மீது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. அது என்னன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா கர்ப்பமா இருந்தப்போ அந்த கர்ப்பம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால 2 பேருக்கு இடையில பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஆனா ஜாய் கிறிசல்டா அந்த குழந்தை வேண்டும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தாராம். ஒரு நாள் மாதம்பட்டி ரங்கராஜன் ஜாய் கிறிசல்டாவோட மகனோட கண் முன்னாடியே அவங்கள அடிச்சிருக்காரு. இதனால ஜாய் கிறிசல்டாவுக்கு காது கேட்காம போனதாகவும் ஒரு கண்ணோட பார்வை நரம்பு பாதிக்கப்பட்டு கண் பார்வையும் குறைந்து விட்டதாகவும் ஜாய் கிறிசல்டா கதறி அழுதிருக்காங்க. வலியால துடிச்ச ஜாயை மாதம்பட்டி ரங்கராஜ் தான் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. இது தன்னோட பையன் முன்னாடியே நடந்தது அப்படின்னு ஜாய் கிறிசல்டா சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஜாய் கிறிசல்டாவோட குடும்பத்தினர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டாலுமே அவர் அந்த அழைப்பை ஏற்கலையாம். அதை தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் குக் வித் கோமாளி படப்பிடிப்பு தளத்துக்கு போனப்போ அவரோட கேரவன்ல வச்சு மேலாளரோட உதவியோட மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை தாக்கியதாகவும் ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டி இருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஜாய் மாதம்பட்டி ரங்கராஜனோட காலில் விழுந்து கெஞ்சி அவரை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஒரு நாள் படப்பிடிப்புக்கு போறதா சொல்லிட்டு போனவர் திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிறிசல்டா கண்ணீரோட சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க, இதுக்கு முன்னாடி புகார் அளிச்சு 10 நாட்கள் ஆகியும் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர்கிட்ட ஜாய் கிறிசல்டா கோரிக்கை வச்சாங்க. இது தொடர்பா அவங்க எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவை வெளியிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, பிறக்காத என் குழந்தைக்கு நீதி வேண்டும். அப்பா ஸ்டாலின் அவர்களே, சென்னை காவல் ஆணையர்கிட்ட நான் புகார் அளிச்சு 10 நாட்கள் ஆயிடுச்சு. பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை ஏமாத்தி திருமணம் செஞ்சு கர்ப்பமாக்கிட்டாரு. இப்போ நான் 7 மாத கர்ப்பிணியா இருக்கேன். நிறை மாதத்தை எட்டும் நிலையில கூட நான் என்னோட பார்வையற்ற தாய் கூட காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு நேரில் போனேன். என்னோட புகாரோட நிலை என்னன்னு எனக்கு தெரியல. இதுக்கு இடையில மாதம்பட்டி ரங்கராஜுக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் அளிக்கப்படுது. மேலும் அவர் எனக்கு எதிராக அநாகரிகமான ஆபாசமான சமூக ஊடக பிரச்சாரத்தை கட்டவிழ்த்துட்டு வராரு. அப்பா, உங்க அரசாங்கத்தை என்ன போன்ற அதிர்ஷ்டமில்லாத பெண்கள் நம்புறாங்க. இந்த விவகாரத்துல தலையிட்டு நீதி வழங்குவாரு. நான் உங்ககிட்ட கைகூப்பி மன்றாடுறேன். எந்த ஒரு விஐபியும் பிரபலமும் பெண்களுக்கு எதிராக இது போன்ற குற்றத்தை செஞ்சு எந்த நடவடிக்கையும் இல்லாம சுற்றி திரிய முடியுமா? என் பிறக்காத குழந்தைக்கும் எனக்கும் நீதி வேண்டும். இந்த மாதிரி ஜாய் கிறிசல்டா தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ரீசெண்டா நாஞ்சில் விஜயன் மீது திருநங்கை பகிரங்கமான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. நாஞ்சில் விஜயன் 2023ஆம் ஆண்டு மரியா என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பெண் குழந்தை பிறந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில திருநங்கை ஒருத்தவங்க சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல நாஞ்சில் விஜயன் மீது புகார் அளிச்சிருக்காங்க. அந்த புகார்ல கடந்த 15 ஆண்டுகளா நாஞ்சில் விஜயனும் தானும் பழகி வந்ததாகவும், அதுல கடந்த 5 வருடங்களா 2 பேருமே காதலிச்சுட்டு வந்தோம். என்ன திருமணம் செய்து கொள்வதா கூறி இருந்தாரு. ஆனா பாலியல் ரீதியா பயன்படுத்திக்கிட்டு என்னை ஏமாத்தி விட்டதா புகார் அடிச்சிருக்காரு. வெள்ளிவாக்கம் வீட்டுல திருநங்கை தனியா தான் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு நாஞ்சில் விஜயன் எப்போதுமே வந்துட்டு போவாராம். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேருமே காதலிப்பது நாஞ்சில் விஜயனோட குடும்பத்துக்கே நல்லாவே தெரியும் அப்படின்னும், அவரோட குடும்பத்தினருமே நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அந்த திருநங்கை. ஆனா நாஞ்சில் விஜயனுக்கு திருமணமானதும் யாருமே பேசாம ஒதுங்கி இருக்காங்க. ஆனா நாஞ்சில் விஜயன் திருமணமானதுக்கு அப்புறமே பழகிட்டு தான் இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் வீட்டுல அடிக்கடி சண்டை வருது, குழந்தை இருக்குது, இதுக்கு மேல நாம பழக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால தான் மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னும், நான் திருநங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் என்ன காதலிச்சாரு நாஞ்சில் விஜயன். ஆனா இப்போ நான் திருநங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி ஒதுக்கும் போது மனம் ரொம்பவே வேதனையா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு.
இப்போ சமீப காலமா மாதம்பட்டி ரங்கராஜ், நாஞ்சில் விஜயன் போன்ற பிரபலங்கள் மீது இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டு வருது. இதுக்கு என்னதான் முடிவா இருக்க போகுது அப்படின்னு தெரியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க.